கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 79 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன எபிசோடில் கிறிஸ்மஸ்னா என்ன, ஆண்டவரோட பிறப்பு எதை சொல்லுது, அவர் எதுக்காக நம்ம உலகத்தில் வந்தார், மனுஷராக பிறந்து என்னெல்லாம் நமக்காக செய்தார்ன்றத நம்ம பார்த்தோம். இப்போ நியூ இயர், ஏன் நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம், எப்படி இந்த நியூ இயர்ன்றது வந்தது, இதை பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண, பிள்ளைக்கு என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஏற்கனவே எல்லாமே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது. ஆண்டவர் இப்படி பிறப்பாரு, தூதனை அறிவிச்சு கனிமரியால் சூஸ் பண்ணி அவங்க ஆண்டவரும் பிறந்து 8ஆம் நாளில் முறைமை, அவர் பாருங்க எல்லாமே முறைமை கடைபிடிக்கிறார் பாருங்க. மனுஷரா பிறக்கணும்னா முறையா கண்ணின் வயிற்றுல பிறக்கணும், ஆனால் பரிசுத்தமாக பிறக்கணும். பிறக்கிறாரு, ஆனால் பரிசுத்தமாக பிறக்கிறது எப்படி, மனுஷரா பிறந்தாலும் பரிசுத்தமாக பிறக்கும்படி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முறைமை 8ஆம் நாளில் தான் பேர் கொடுப்பாங்க. 8ஆம் நாளில் விருத்த சேதனம், அந்த காலத்து முறைமை அது. அதையும் அக்செப்ட் பண்ணுறாரு ஆண்டவர், அதை அக்செப்ட் பண்ணுறாரு. ஒன்று பாருங்க, ஒரு மனுஷங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். நான் தேவன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பெருமையே இல்லை, சிறுமையா தன்னை தாழ்த்துறார். வானம் பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரர், உலகமே அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் அவர் பாருங்க எல்லாத்துக்கும் கட்டுப்படுறார். ஒரு சிறு பிள்ளையா தாழ்த்தி கண்ணியின் வயிற்றில் பிறந்து அதுக்கப்புறம் 8ஆம் நாள் அந்த விருத்த சேதன முறைமைகள் அக்செப்ட் பண்றார். அந்த 8ஆம் நாளை தான் நம்ம நியூ இயரா கொண்டாடுறோம். ஆண்டவர் பிறந்த 8ஆம் நாள் கிறிஸ்துமஸ் 25th, அதாவது தேதின்னு சொல்லி குறிப்பிடலன்றது இல்லை, அதை குறிப்பா வல்லுநர்கள்லாம் இதுதான் இந்த நாள் தான் ஆண்டவர் பிறந்த நாள் அப்படின்றத, ஏன்னா குளிர்காலத்துல அந்த கரெக்டா அதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி இந்த நாள் தான் கிறிஸ்துமஸ், இந்த நாள் தான் நியூ இயர், இப்படி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நியூ இயர்னா பாருங்க, உலகத்துல எல்லா தேசத்துக்கும் ஒருத்தருக்கு ஒரு நியூ இயர் இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ் வருஷ பிறப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் ஒரு தேசங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க, ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வருஷ பிறப்பை கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதும் கொண்டாடுறது பாத்தீங்கன்னா ஆண்டவரோட பேரிட்ட நாள் தான். ஜீசஸ் அவர் இந்த உலகத்துல அந்த பேர் தான், அவர் தான் ஒளியா வரார் பாருங்க, நமக்கு வழியா வரார், நமக்கு எல்லாமா நம்ம பிரச்சனைய பாவங்களை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு, நம்ம கிட்ட இருக்க எல்லா கெட்டவைகளும் கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானத்துல நிரப்புறதுக்காக வரார். அதுதான் கிறிஸ்துமஸ், நியூ இயர். இதெல்லாம் அப்புறம் இந்த முறைமைகள் நடக்குது இல்லையா, அவர் அந்த காலத்துல செய்ய வேண்டிய இதெல்லாம் அதை முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவே இருந்தார். பாருங்க, பரிசுத்தாவே அப்பயே இருக்கார். ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் இப்படி பிறந்து இப்படி வருவார், இந்த இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் மேல பரிசுத்தாவே இருக்கிறதால. அடுத்த வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பாருங்க, இதுக்குதான் அவர் காத்திருந்தார். ஏன்னா அவருக்கு கிறிஸ்துவ காணும் முன்ன மரணமடைய மாட்டாயின்னு பரிசுத்தாவினால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. காத்திருக்காரு அவர் தேவாலயத்துல அந்த முறைமைக்காக. பாருங்க, ஆண்டவர் முறைமைக்கு எப்படி தாழ்த்தி முறைமைகள் எல்லாம் அக்செப்ட் பண்றாரு பாருங்க. இதுதான் பாருங்க, அவரு எப்பவுமே அவர் தாழ்த்தி தான் அவர் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நமக்காக வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழறதுக்கு, எல்லாமே முறைப்பிரகாரம் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் சிறு பிள்ளையா தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அதே மாதிரி யோவான் ஸ்நானன் கிட்ட ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்றது. யோவான் ஸ்நானன் சொல்றாரு, இல்ல உங்க பாதரட்சியை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற, இல்ல நீ இதை செய்யின்னு சொல்றார். இந்த முறைமைகள் எல்லாம் பாருங்க, தாழ்த்தி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எல்லாமே
அடுத்த வசனம் 30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்புறம் பாருங்க 33 வசனம். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஜோசப் அவரும் கன்னிமரியாலும் ஆச்சரியப்பட பேராச்சரியம். ஏன்னா இவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவர் அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஒளி, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். அப்பவே வேதத்துல சொல்லியிருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், புறஜாதிகளுக்கும் நம்ம ஜனங்களுக்கும் மகிமையாகவும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். கிறிஸ்துவை காணும் முன்னே நான் மரிக்க மாட்டேன், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டேன் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, காத்திருக்காரு இந்த முறைமைக்காக. அவருக்கும் ஒரு திருப்தி. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இதுதான் இப்ப நாம ஆண்டவர் பிறப்பு. இப்ப எல்லாரையும் கேட்டீங்கன்னா உலகத்துல முதல் மனுஷன் யாரு? முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள். வேற யாரும் எந்த பேரும் சொல்ல முடியாது பாருங்க. இதான் வேதம் சத்தியம். அதே மாதிரி எல்லாமே கேலண்டர் கூட பாருங்க, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் தான் வரலாறு சொல்லுது. அதை மாத்த கூட நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, ஆனா முடியாதுங்க. இப்படிதான் வரணும். 2023 ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அதுதான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வருது உலகமே. கிறிஸ்தவங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இதுதான் ஃபாலோ பண்றாங்க. எல்லாமே அவர் குறித்தது தான். நம்ம மாத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா யார சொல்லுவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் முதல் மனுஷன் ஆதாமன் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற யாரும் வேற எந்த பேரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆதாம், ஏவாள், அதுக்கப்புறம் வம்சமா வரும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், யோசேப், இப்படி. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா, பூமி ஃபுல்லா ஆண்டவர் நிரப்புறார். அவர் வரார் மனுஷரா பிறந்து, ஒரு சிறு பிள்ளையா இந்த உலகத்துக்கு வரார். எல்லா முறைமைகளையும் கடைப்பிடிக்கிறார். எல்லா முறைமைகளையும் கடைப்பிடிச்சு நமக்காகவே பிறந்த, நமக்காகவே எல்லாம் செஞ்சு முடிக்கிறார். இதுதான் வேதம். புது வருஷம் நம்ம கொண்டாட்டம் எல்லாம் தேவை. இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் என்ற பேர் 8ஆம் நாள்ல முறையா பேரிடுறாங்க. ஏற்கனவே தூதரெல்லாம் சொல்லிட்டாங்க, கன்னிமரியாளுக்கு பிள்ளை பிறக்கும், இயேசுன்னு பேரிடணும், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனாலும் அந்த 8ஆம் நாள் அந்த முறைமை சிமியோன்றவர் மூலமா செய்யப்படுது. அவர் காத்திருக்கார் பாருங்க பிள்ளைய. அந்த வசனம் பாருங்க, 28ஆம் வசனம். அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். பாருங்க இது எப்படி சொல்றார் பாருங்க. ஏன்னா ஆண்டவரை கையில ஏந்துறதுன்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் எப்படி தாழ்த்தி ஒரு சிறு பிள்ளையா இருக்கார் கையில ஏந்தின பிறகு. ஆனா இவரு எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனை ஸ்தோத்தரித்து. இதுதான் என் வாழ்க்கையில நான் எதுக்கு காத்திருந்தனோ அது எனக்கு நடந்துருச்சு. என் வாழ்க்கை சமாதானத்தோட முடியும். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, எனக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சது என் வாழ்க்கையில, எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சமாதானம்னு சொல்றார். இதுதான் நம்ம என்ன நம்ம இந்த நியூ இயர்னா 2023 ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பார், எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்திருப்பார், எவ்வளவு தடைகளை விலக்கியிருப்பார், நோயிலிருந்து பாதுகாத்திருப்பார், நம்ம பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு பலம் கொடுத்திருப்பார். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் பாருங்க. இந்த வருஷம் ஃபுல்லா நம்மளை நடத்துனதுக்காக நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கணும். இனி வருகிற 2024 நம்மள சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஆசீர்வாதத்துல, வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வை தந்து நடத்தணும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். நிச்சயமா நடத்துவார். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவரை நேசிச்சு, அவரை துதிச்சு, பிறரை அன்பு செய்து, விசுவாசத்தோட நம்ம என்ன ஜெபிச்சாலும், நம்ம ஜெபிக்கிறத கேட்டுக்கொள்றத நிச்சயமா அவர் தருவார். வர வருஷம் முழுசும் நம்மளை சமாதான சந்தோஷத்துல நிரப்புவார். எல்லா ஆசீர்வாதத்தாலும் நம்மளை நடத்துவார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் உபயோகப்படும்படி நிறைய வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து
அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.